9வது ஸ்லோகம். நூனம் விமிஷ்டமதயः தவ மாயயா தே ये त्वां भवाप्यय विमोचनम् अन्यहेतोः नूनं विमिष्टमदयस्तव मायया ते ये त्वां भवाप्य विमोचनमन्यहेतो अर्चन्ति कल्पकतरुं कुणभ उपभोग्यम् इच्छन्ति यद् स्पर्शजं निरये अभि नृणाम् अर्चन्ति कल्पतरुं कुणभोपभोग्यमिच्छन्ति यत् स्पर्शजं निरयेऽपि नृणाम्. नूनं विमिष्टमदयस्तव मायया ते ये त्वां भवाप्यय विमोचनमन्यहेतो अर्चन्ति कल्पकतरुं कुणभोपभोग्यमिच्छन्ति यत् स्पर्शजं निरये अभि नृणाम् निरयेऽपि नृणाम्. ஜனன மரணங்களிலேந்து முக்தி கொடுக்கிற பகவான், அந்த பகவானை அழியக்கூடின விஷயங்களுக்காயிட்டு உபாசிக்கிறவா கண்டிப்பா பகவானோட மாயையால புத்திய மறைக்கப்பட்டவா ஆக்கும். நரகத்தில கூடியும் கடக்கிற சுகபோகங்களை இந்த நசிக்கிற சரீரத்தோட சுகத்துக்காயிட்டு ஆராக்குமோ பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றா. அவளுக்கு புத்தி அப்படிங்கிறது இல்லை. ஆக்சுவலாயிட்டு துருவனும் இப்போ அந்த அவஸ்தையில தான் உள்ளது. பகவான் கிட்ட மோட்சபதத்தை துருவன் கேட்கலை. ஒருபோதும் அழியாத பரமானந்த சௌக்கியத்தை கொடுக்கிற புருஷார்த்தத்துல 4வது டாப் மோஸ்ட் புருஷார்த்தமான மோட்ச சௌக்கியத்தை துருவன் பகவான் கிட்ட கேட்க போறது இல்லை. பவம் ஜனன சிருஷ்டி அப்பியம் ஜனன சம்ஹாரம். இந்த சிருஷ்டிக்கும் நாசத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது பகவானாக்குமே. காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது. சமுத்திரம் அப்படிங்கிற காரணத்திலேந்தாக்கும் அலை அப்படிங்கிற காரியம் உண்டாகிறது. சொர்ணம் அப்படிங்கிற காரணத்திலேந்தாக்கும் சொர்ண ஆபரணம் அப்படிங்கிற காரியம் உண்டாகிறது. ஜனனம் மரணம் இதெல்லாம் அழியக்கூடின விஷயங்களாயிருக்கிற இந்த பிரகிருதியில ஜனிச்சவாளுக்கு உண்டாகிறதாக்கும். இந்த ஜனன மரணங்களுக்கு விமோச்சனன் அப்பாற்பட்டவனாக்கும் பகவான். பகவான் ஜனிக்கிறதும் இல்லை, மரிக்கிறதும் இல்லை. ஜனனம் அப்படிங்கிறதுலேருந்தும் மரணம் அப்படிங்கிறதுலேருந்தும் நம்மளை காப்பாத்துறதும் இந்த பகவான் தான். டாப் மோஸ்ட் புருஷார்த்தம் நமக்கு கொடுத்து புருஷார்த்தங்கள் 4 ஆக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமே. அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம், மோட்சார்த்தம். இதுல டாப் மோஸ்ட் புருஷார்த்தமாக்கும் மோட்சார்த்தம். அந்த டாப் மோஸ்ட் மோட்சார்த்தத்தை நமக்கு அடையறதுக்கு சாதிச்சானா அதுக்கப்புறமா மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் நமக்கு உண்டாகாது. இதெல்லாம் துருவனுக்கு பகவான் கொடுத்த அறிவாக்குமே இருந்துட்டு கூட 4ஆம் புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சம் அப்படிங்கிற நிரந்தர ஆனந்தத்தை துருவன் பகவான் கிட்ட கேட்கலை.
எல்லாம் விதி. இந்த பிரபஞ்சத்துல பலதும் அனுபவிச்சு எல்லாரையும் நஷ்டப்பட்டு விரக்தி பாவம் வந்துட்டு அவதூதனாயிட்டு பதரியாசிரமத்துக்கு வானப்பிரஸ்தம் போவர் துருவன். சரீரத்திலிருந்து ஜீவன் போற டைமில் அங்க வந்து சேரற பகவானோடு பார்ஷதர்களால துருவனை சரீரத்தோடு கூடிய சொர்க்கத்துக்கு கொண்டு போகப்படும். துருவனோடு ஜீவன் துருவ நட்சத்திரமாயிட்டு வானில ஜொலிக்கும். ஜீவனில்லாத அந்த சரீரத்தை சொர்க்கங்கேல தேவர்கள் ஒழுக்குவா. துருவனுக்கு தற்காலிகமாயிட்டு கிடைச்ச ஞானத்தால பகவானை பாடி புகழ்த்தி ஸ்துதிக்கிற அந்த துருவனை நம்மளிதா பார்த்துட்டு இருக்கோம். கல்பகதரும் நினைச்சதெல்லாம் தர விருட்சமாக்கும் பகவான். கல்பக விருட்சம் தான் பகவான். தேவலோகத்தில் இருக்கிற கல்பக விருட்சத்துக்கு மோட்சம் அப்படிங்கிற புருஷார்த்தத்தை கொடுக்கறதுக்கு சாதிக்காது. ஆனா என்னோடு முன்னால் நிற்கிற கல்பக விருட்சமாயிருக்கிற பகவானுக்கு அர்த்தார்த்தம் காமார்த்தம் இப்படி இருக்கிற இகலோக சௌக்கியத்தையும் தர்மார்த்தம் அப்படிங்கிற மோட்சத்துக்கான வழியையும் காட்டித்தர சௌக்கியத்தையும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் புருஷார்த்தமாயிருக்கிற அந்த மோட்சார்த்தம் அப்படிங்கிற புருஷார்த்தத்தையும் தரதுக்கான எபிலிட்டி பகவானுக்கு இருக்கு. அதனாலேயே தேவலோகத்துல இருக்கிற கல்பக விருட்சத்தை விட சிரேஷ்டமான கல்பக விருட்சமாக்குவே பகவான் நீங்கள். துவாம் பகவான ஏ ஆராக்குமோ அந்யஹேதோஹோ இந்த மோட்சமல்லாத விஷயங்களுக்காயிட்டு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற பௌதீக சௌக்கியங்களுக்காயிட்டு அழியக்கூடின பிரபஞ்சத்திலேருந்து உண்டான நம்மளும் இல்லாம ஆயிடுவோம். நமக்கு நம்மளோட ஆசைகளுக்காயிட்டு நம்மளால உண்டாக்கப்படுற எல்லா பொருள்களும் இல்லாம போயிடும். மோட்சம் அப்படிங்கிற பரமார்த்தம் இல்லாதக்கே வேற என்னெல்லாம் ஆக்குமோ நம்ம பகவான் கிட்ட கேட்கிறோம். என்னத்துக்கெல்லாம் ஆக்குமோ பகவானை அர்ச்சந்தி பூஜை பண்றோம். அப்படி இருக்கிற பூஜை அப்படிங்கிறது சிரேஷ்டம் கிடையாது. குணபா அப்படின்னா சபம். குணபா அப்படிங்கிறது சபம். உபபோக்கியம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கிற சாப்பிட்றதுக்கான இச்சந்தி ஆசையால. பகவத் சைதன்யம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளோட சரீரம் அப்படிங்கிறது ശരിക്കും ഒരു ഡെഡ് ബോഡി ആക്കും. இங்க குணப உபபோக்கியம் இச்சந்தி இந்த நசிக்க போற சரீரம் சாப்பிட்றதுக்கு நம்ம அந்த சரீரத்தை வளர்த்துறதுக்கு வேண்டிட்டு பலதும் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறோம். இந்த சரீரத்துக்காயிட்டு பல பல சுக சௌகரியங்களை ஆசைப்படுறோம். சரீரத்துக்கு போஷிப்பு கிடைக்கிறதுக்கு சாப்பாடு அது நல்லா வளர்ந்து சரீரம் ரொம்ப ஹெல்த்தா இருக்கிறதுக்கு தேடி தேடி உணவுகளை சாப்பிட்றோம். சரீரம் சொகுசா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாத்தையும் நம்ம தேடி தேடி பிடிக்கிறோம். அப்படி சரீரத்தை வளர்த்துறதுக்கான ஆசையால நசிக்க கூடின சரீரத்தை வளர்த்துறதுக்கான ஆசையால நம்ம அந்த பகவானோடு மோட்சார்த்த பதவியை மறந்து போறோம். பகவத் சைதன்யம் நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்மளோட சரீரம் அப்படிங்கிறது ஜடம் சவம் அப்படி இல்லைன்னா அசத்து. இந்த அசத்தாய் இருக்கிற சரீரத்துக்கு அழியக்கூடின சரீரத்துக்கு பலதும் தேவை இருக்கு. பல பல ஆக்கிரகங்கள் உண்டாகிறது. இந்த சரீரத்துக்கு வாழறதுக்கு வீடு வேணும். இந்த சரீரத்துக்கு யாத்திரை பண்றதுக்கு காரு வேணும். இந்த சரீரத்துக்கு சாப்பிட்றதுக்கு விபவ சமிருதமான சத்யா வேணும். இந்த சரீரத்துக்கு கூட்டுக்காயிட்டு சொந்த பந்தங்கள் பந்து மித்ராதிகள் எல்லாம் வேணும்.
இந்த சரீரத்துக்கு அலங்காரம் பண்றதுக்கு அழகான நகைகள் வேணும். இப்படி இப்படி நசிக்க கூடின ஒரு பொருளாயிருக்கிற இந்த சரீரத்துக்கு, டெட் பாடி ஆக போற இந்த சரீரத்துக்கு, அசத்தான இந்த சரீரத்துக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசையோடு கூடிட்டு ஓடுறதாக்கும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற சக்கரம், இந்த ஜீவித சக்கரம் அப்படிங்கிறது. நினைவு தெரிஞ்ச நாள் முதலுக்கு சுகம் சுகம் அப்படின்னு நம்ம தேடி தேடி போற எல்லாம் நமக்கு தர அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது துக்கமாக்கும். ஜடமான சரீரத்தை சுகிப்பிக்கிறதுக்காயிட்டு அழிவு இருக்கிற பொருள்களை நம்ம ஆசைப்படுறோம். துருவன் இப்போ செய்யறதும் அதுதான். மோட்சம் அப்படிங்கிற டாப் மோஸ்ட் புருஷார்த்தத்துக்கு அல்லாதக்கு நரகத்தில கூடியும் கிடைக்கிற விஷய சுகங்களுக்கு பின்னாலே ஆக்குமே ஆசையோடு கூடிட்டு நம்ம சஞ்சாரம் பண்றோம். டாப் மோஸ்ட் பதவிக்காயிட்டாக்குமே துருவன் தபசு செஞ்சது. மோட்சம் வேணும் அப்படிங்கிற சிந்தனை பகவானை நேரில் பார்த்துட்டு கொடி துருவனுக்கு உண்டாகலை. 5 வயசு பாலகனுக்கு மோட்சம் அப்படிங்கிற சிந்தனை உண்டாகாது அப்படிங்கிறது சரிதான். ஆனா பகவானோடு சங்கு ஸ்பர்ஷிச்ச மாத்திரையில, பகவானை தரிசிச்ச மாத்திரையில, சத்குணம் பூர்ணமாயிட்டு கிடைச்ச அந்த அவஸ்தையில ஞானியா மாறின துருவனுக்கு பகவான் கிட்ட மோட்ச சௌக்கியம் அப்படிங்கிறத கேட்டிருக்கலாம். ஆனா விதி அதுக்கு துருவனை அனுமதிக்கலை. துருவன் கேட்காதக்கே பகவான் 26,000 வருஷம் 26,000 சம்பல்சரங்களுக்கு அப்புறம் துருவ பதவியும் பிரம்ம பிரளயத்துக்கு அப்புறம் மோட்ச சௌக்கியத்தையும் பகவானே வரமாயிட்டு கொடுத்தார். அது வேணும் இது வேணும் அப்படின்னு நிஸ்சாரமான விஷயங்களுக்காயிட்டு பகவானை பூஜிக்கிறவா தவா பகவானோடு மாயையால விமுஷ்டமதயா இல்லாம போன புத்தியோடு கூடிட்டு, ஞானம் அப்படிங்கிறது இல்லாமான புத்தியோடு கூடிட்டு மோட்ச சௌக்கியம் கேட்கறதில்லை. பகவானே நானும் அப்படி ஒருத்தனாக்கும் அப்படிங்கிற அர்த்தத்திலேயாக்கும் துருவன் இதை சொல்லுறது. நானும் ஒரு அர்த்தார்த்தி தான் பகவானே. சகாம ரூபமான சதுர்பாக ரூபம் தியானிச்சு பகவான் எனக்கு முன்னால பிரத்யட்சமாயிட்டும் சகாமமான விஷயங்களுக்காயிட்டாக்கும் நான் உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன். என்னோட மனசுல இருக்கிற ஆசை அடங்கலை. ஆசை அடங்கினாதான் எனக்கு மோட்சம் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு சாதிக்கும். என்னோட அப்பாவோடு மடியில உட்காரத்துக்கான ஆசை அப்படிங்கிறது எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்கிறது இல்லையே பகவானே. எது இது மாதிரி இருக்கிற ஸ்பர்ஷஜம் விஷய சுகம் அப்படிங்கிறது நிரூணாம் மனுஷாளுக்கு நிறைய நரகத்தில கூடியும் கிடைக்கிற ஒரு விஷயமாக்கும் பகவானே. அதிகடினமாயிட்டு தபசு செஞ்சுட்டு என்னோட முன்னால பகவான் பிரத்யட்சமாயிட்டு வந்து நின்னுட்டும் நரகத்தில கூடியும் கிடைக்கிற தற்காலிகமான ஸ்பர்ஷ சுகத்துக்காக்குமே நான் ஆசைப்பட்டேன். என்னோட அப்பாவோடு அந்த ஸ்பர்ஷம் எனக்கு வேணும். என்னோட அப்பாவோடு மடியில ஏறி உக்காந்துக்கணும். அப்பா என்ன கெட்டிப்பிடிச்சு கொஞ்சணும். இதெல்லாமாக்குமே என்னோட ஆசை. என்னோட அப்பாவை தொடணும், மடியில ஏறி உக்காரணும் அப்படிங்கிற சிந்தை என்னை விட்டு போக மாட்டேங்கிறது பகவானே. எல்லாம் நீங்கள் தீர்மானிக்கிற மாதிரி தான் நடக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் எனக்கு இல்லை பகவானே. பத்தாவது ஸ்லோகம். யா நிர்வ்ருதிஹி தனுபிருதாம் தவ பாத பத்ம தியானாத் பவஜன கதாஸ்ரவணேன பவஜன கதாஸ்ரவணேன வா ஸ்யாத்.
या निर्वृदिस्तनुभृदां तव पादपद्मध्यानात् भवज्जनकदा श्रवणेन वा स्यात् सा ब्रह्मणि स्वमहिमनि अपि नाथा मा भूद् किं तु अन्तक असि लुलिताद् पततां विमानाद् सा ब्रह्मणि स्वमहिमन्यभिनादमाभूत् किं त्वन्दकासि लुलितात् पततां विमानाद् या निर्वृदिस्तनुभृदां तव पादपद्मध्यानात् भवज्जनकदा श्रवणेन वा स्यात् सा ब्रह्मणि स्वमहिमन्यभिनादमाभूत् किं त्वन्दकासि लुलितात् पततां विमानाद् ഭഗവാനെ ചതുർബാഹുവാன ரூபம் எடுத்துட்டு என்னோடு முன்னால வந்து நிற்கிற நிர்குண ஸ்வரூபனாய் இருக்கிற பகவானே, உங்களோடு பாதார விந்தம் அந்த உங்களோட திருப்பாதத்தை தியானத்தாலேயோ உங்களோட திருப்பாத தியானத்தாலேயோ அதே மாதிரி பகவல் பக்தர்களிலேந்து காது கொடுத்து கேட்கிற பாகவத உத்தமர்களிலேந்து அவா சொல்லற பகவல் கதைகளை காது கொடுத்து கேட்கிற சல்கதா சிரவணத்தாலேயோ கிடைக்கிற பரமானந்தம் சச்சிதானந்த ரூபனாயிருக்கிற சச்சித் ஆனந்த ரூபனாயிருக்கிற பிரம்மத்தில லயிச்சானா உண்டாகாது. கால சக்கரத்தால சொர்லோகத்தில் இருக்கிற அந்த சொர்க்கவாசிகளுக்கு கூடியும் சொர்க்கத்தில் அவ அனுபவிக்கிற அந்த புண்ணியம் தீர்ந்தானா இந்த பூமியில டிம் அப்படின்னு விழுந்துடுவா. அவளோட விஷயம் பின்ன சொல்லவா வேணும். தனுபிரதாம் சரீரிகளுக்கு எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் பகவான் சைதன்ய ஸ்வரூபமாயிட்டு சாட்சி ரூபத்தில் இருக்கார். சரீரம் எடுத்த சரீரிகளுக்கு யா அப்படி ஒரு நிர்வൃതിഹി സാറ്റിസ്ഫാക്ഷൻ மோட்சாவஸ்தையில எத்திச்சேர அவஸ்தையில இருக்கிற டாப் மோஸ்ட் ஆனந்தம் அப்படிங்கிற விஷயம் தவா உங்களோடு பாத பத்ம தியானாது உங்களோட பாதங்களை நன்னா தியானிச்சானா கிடைக்கிற அந்த பரமானந்தம் இருக்கே, பகவானிடத்துல பக்தி இன்க்ரீஸ் ஆகுமே அப்ப கிடைக்கிற அந்த பரமானந்தம் இருக்கே, பக்தி அப்படிங்கிற அத்தியானந்தம் காரணமாயிட்டு கிடைக்கிற டாப் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது முமுட்சுக்கள் மோட்ச சௌக்கியத்துக்காயிட்டு நிர்விகாரமூர்த்தியான ரூபமில்லாத அந்த பரபிரம்ம மூர்த்தியான பகவான பஜிக்கிறதுனால கிடைக்கிற அந்த பிரம்மானந்தத்தை விட ஜாஸ்தியாக்கும். பகவானோடு அந்த பாதகமலத்தை சரணடைஞ்சு பகவானில பக்தி ஜாஸ்தியாகி பகவான பாடி புகழ்த்தர அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பாகவத உத்தமர்களிலேந்து காது கொடுத்து கேட்கப்படுற அந்த சல்கதா சிரவணத்தால உண்டாகிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோட்ச சௌக்கியம் கிடைச்சா கூடியும் கிடைக்க மாட்டேங்கிறது. பகவானே, பகவானோடு அந்த மோட்சபதம் கிடைக்கிறதுக்காயிட்டு முமுட்சுக்கள்
மோட்ச சௌக்கியத்துக்காயிட்டு பகவானை ஸ்துதிக்கிறா, தியானிக்கிறா. அப்படி அவளுக்கு கிடைக்கிற மோட்ச சௌக்கியத்தை விட பரமானந்தம் கொடுக்கிறதாக்கும் பகவானோடு திருவிளையாடல் கதைகளை சொல்லி பாடி புகழ்த்தீண்டு இந்த உலகத்தில் வாழறது. பகவானோட பாத பத்மத்தை தியானிக்கிறதுனாலையோ பவ ஜனகதா சிரவணேனவா, உங்களோடு பக்தர்களோடு கதைகள் கேட்கறதுனாலையோ, சத் சங்கத்தில் கூடிச்சேர்ந்து உங்களோடு திருவிளையாடல் கதைகள் கேட்கறதுனாலையோ யா நிர்விருதிஹி சியாது, எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகுமோ சா அந்த அளவுக்கு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாதா எல்லாருக்கும் ஆசிரியமாயிருக்கிற, சரீரம் எடுத்துறவாளுக்கெல்லாம் ஆசிரியமாயிருக்கிற பகவானே, ஸ்வமகிமணி உங்களோட மகிமையாயிருக்கிற பிரம்மணி அபி, அந்த நிர்குண பிரம்மத்தில கூடியும் மாபூத் உண்டாகிறதில்லை. பிரம்மம் அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுண்டு அந்த பிரம்மத்தில் எத்தி சேரறதுக்கு பெடாபாடுபடுற முமுட்சுக்களுக்கு, அந்த ஞானிகளுக்கு அபி கூடியும் அப்படி இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகிறதில்லை. பிரம்மனிஷ்டை அப்படிங்கிறது வேண்டான்னு வச்சுட்டு பகவத் கதாசிரவணம் மட்டும் போரும் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது போதும் அப்படிங்கிறத நினைக்க தோணும். அந்தகன் அப்படின்னா யமதேவனோடு அசி வாளினால லுளிதாது வெட்டி முறிக்கப்படுற, இங்க காலச்சக்கரம் அதையாக்கும் சொல்லப்படுறது. காலச்சக்கரம் சுற்றி திரியர்த்த எல்லா சரீரிகளுக்கும் ஆயுள் அப்படிங்கிறது இல்லாம ஆயிடும். உயர்ந்த பக்தி அவஸ்தையில, பகவத் சிந்தனையில, பகவத் கதாசிரவண சமயத்துல கிடைக்கிற சத் சங்கம் வழி கிடைக்கிற அந்த பரமானந்தம் அப்படிங்கிறது பிரம்ம ஞானிகளுக்கு கூடியும் கிடைக்கிறதில்லை. இகலோக சௌக்கியம், சொர்லோக சௌக்கியம், முக்தி சௌக்கியம் ஒன்றும் வேண்டா பகவானே எனக்கு. பகவத் கதாசிரவணவும் பகவத் கதைகளை பாடி நடக்கிறதுக்குமான ஒரு உத்தம பக்தனோடு அந்த அவஸ்தை எனக்கு போரும் பகவானே. ஏது யோனியில வேணுமானாலும் நான் பிறக்கிறேன், ஏது லோகத்தில் வேணுமானாலும் நான் பிறக்கிறேன், எத்தனை ஜென்மம் வேணுமானாலும் நான் ஜனிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் பகவானே. ஆனா பகவானோட ஸ்மரணை என்னை விட்டு பிரியாம இருக்கணும். எத்தனையோ ஜென்மங்களில நம்ம இதே மாதிரி பிரார்த்திச்சிருப்போம். அதனாலேயாக்கும் நம்ம இப்போ பாகவதத்தை படிக்கிறோம். வயசாங்காலத்துல பக்தி அப்படிங்கிறது உண்டாயிட்டு அப்புறமா பகவானை கூப்பிட்டுக்கலாம்னு ஒன்றும் பகவான் நினைக்காதங்கோ. எனக்கு இப்ப 5 வயசு தான் ஆயிருக்கு. இந்த சின்ன பிராயத்திலேயே எனக்கு பக்தி ரசம் அனுபவிப்பிச்சு தரணமே பகவானே. எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறத பக்தி யாத்திரை நடத்துறதுக்கு என்ன அனுமதிக்கணுமே பகவானே. எத்தனையோ புராணங்கள், வேதங்கள், உபனிஷத்துகள் இதெல்லாம் ஓட்டமா ஓடிச்சு வாசிச்சு போறதுக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடும். பால்யம் முதல்க்கு அதிலெல்லாம் தாற்பயம் வந்தா கூடியும் இந்த ஒரு ஜென்மம் அதுக்கு பத்தாது. கிருஷ்ணா குருவாயிரப்பா என்னோடு உள்ளுக்குள்ள பக்தி பாவம் நிறைக்கணுமே அப்படின்னு ஒவ்வொரு பக்தனும் பகவான் கிட்ட பிரார்த்திக்கணும். இங்க துருவன் பகவான் கிட்ட சொல்றார், உங்களை புகழற அந்த ஒரு விஷயம் புராணங்களாலேயும் ஸ்லோகங்களாலேயும் எல்லாம் உங்களை புகழற அந்த ஒரு விஷயம் இந்த முமுட்சுக்களுக்கு முக்தி பதம் கிடைச்சா கூடியும் கிடைக்காத அளவுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது பகவானே. அந்தகா அசிலுளிதாது மரண நேரத்துல காலச்சக்கரம் சுற்றி திரிஞ்சு யமனோடு வாளால முறிக்கப்பட்ட அந்த டைமில் விமானாது பதாதாது கிம்து விமானாது பததாம் கிம்து சொர்க்கசுகம் தீர்ந்தானா புண்ணியம் தீர்ந்து பூமியில பதிச்சவாளோட காரியம் பின்ன தனியா எடுத்து சொல்லணுமா? விமானத்துல சஞ்சரிக்கிற தேவர்களோட புண்ணியம் தீர்ந்தானா அவ பூமிக்கு தொப்பக்கட்டின்னு விழுவா. அவளோடு
காரியத்தை தனியா வேற எடுத்து சொல்லணுமா பகவானே? அதனால இந்த சொர்க்க சுகமெல்லாம் துச்சம்தான். இந்த நசிக்க கூடின சரீரத்துக்காயிட்டு ஆசைப்பட்டு பல பல அவசியங்கள் பகவான் கிட்ட கேட்கறது ரொம்ப ரொம்ப துச்சம். அதனால பகவானே இந்த மோட்ச சௌக்கியம் கூடியும் துச்சம். அதை விட ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் அப்படிங்கிறது பகவானை துதிச்சுண்டே நடக்கிற அந்த ஆனந்த லஹரியாக்கும் பகவானே. காலத்தோடு கதிக்கு தகுந்த மாதிரி இல்லாம ஆகிறதாக்கும் சொர்க்க சௌக்கியம். புண்ணியம் திருந்தானா பூமியில விழுவோம். தேவலோகத்துல சுகம் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது, அழியக்கூடினதாக்கும் தேவலோக சௌக்கியம். சொர்க்க சுகம் அனுபவிக்கிற அந்த தேவர்களுக்கு கூடியும் பூமியில வந்து பதிக்கத்தான் வேணும். தைத்திரிய உபனிஷத்துல 8வது அனுவாகத்துல ஆனந்தம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லப்படுறது. இந்த பூமி முழுவன் தன்னோடு கண்ட்ரோல்ல ஆகிறதாக்கும் ஒரு மനുഷ്യനോട് ടോപ്പ് മോസ്റ്റ് ആനന്ദം. മനുഷ്യനോട് ടോപ്പ് മോസ്റ്റ് ആനന്ദത്തോട് 100% ജാസ്തിയാക്കും മനുഷ്യ ഗന്ധർവர்களோடு ടോപ്പ് മോസ്റ്റ് ആനന്ദം. മനുഷ്യ ഗന്ധർവர்களோடு ആനന്ദത്തോട് 100% ജാസ്തിയാക്കും ദേവഗന്ധർവர்களோடு ആനന്ദം. ദേവഗന്ധർവர்களோடு ആനന്ദത്തോട് 100% ജാസ്തിയാക്കും പിതൃക്കളോട് ആനന്ദം. പിതൃക്കളോട് 100% ആനന്ദം ജാസ്തിയാക്കും പിതൃക്കളെ വിട 100% ആനന്ദം ജാസ്തിയാക്കും കർമ്മത്താലെ ദേവത്വം പ്രാപിച്ച കർമ്മദേവർക്ക്. അവളെ വിട 100% ജാസ്തിയാക്കും ദേവர்களுக்குള്ളത്. അവളെ വിട 100% ആനന്ദം ജാസ്തിയാക്കും ഇന്ദ്രപദം കിടച്ചവാൾക്ക്. അതവിടെ 100% ആനന്ദം ജാസ്തിയാക്കും ബൃഹസ്പതിക്ക് ഉള്ളത്. അതവിടെ 100% ജാസ്തിയാക്കും പ്രജാപതിക്ക് ഉള്ള ആനന്ദം. പ്രജാപതികളവിടെ 100% ജാസ്തിയാക്കും മുമുക്ഷുക്കൾക്ക്. മുമുക്ഷുക്കൾ പ്രാണനെ ബ്രഹ്മമായിട്ട് തിരിഞ്ഞിണ്ടാ. കാരണം പ്രാണനിലേന്താക്കും ജീവികളെല്ലാം ഉണ്ടാകരുത്, എന്നിട്ട് പ്രാണനാലെ വാഴരുത്, മറുപടിയും പ്രാണനുക്ക് തിരുമ്പി പോறது. தபசாக்கும் பிரம்மம் அப்படிங்கிற நாலெட்ஜ் வித்யாதனம் சர்வதனால் பிரதானம். அப்படி பிரம்மஜானிகளோடு ஆனந்தத்தை விட ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் உயர்ந்ததாக்கும் பகவானை பஜிக்கிற பக்தனோடு ஆனந்தம் அப்படிங்கிறது. பகவானை பஜிக்கிறதுக்கு பகவானை அனுகிரகிக்கணும். புண்ணியகதா சிரவண பாக்யம் ഉണ്ടാകണം ഭഗവാനെ. കൃഷ്ണാർപ്പണമായിട്ട് എല്ലാം ചെയ്യறதுக்கு സാധിക്കണമേ കൃഷ്ണ.